ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 days பிஃபோர் ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னியில் ஒரு ஷாப்பிங் மாலில் நடந்த ஒரு பயங்கரமான மாஸ் மர்டரை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் அவரோட ஏஜ் என்ன, அவர் எதனால இப்படி பண்ணாரு, என்ன காரணம் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அதனால இதோட அப்டேட் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா வீடியோ பண்ணலான்னு நான் இந்த வீடியோ பண்ண நினைச்சேன். பட் இந்த வீடியோக்காக கண்டென்ட் ரெடி பண்ணும்போது இன்னைக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்க்குறேன். அப்போதான் ஒரு இன்னமும் பயங்கரமான சம்பவம் அதே ஆஸ்திரேலியாவில், அதே சிட்னியில், ஆனால் வேற ஒரு ஏரியாவில் இன்னைக்கு நடந்திருக்கு. இது ஷாப்பிங் மாலில் நடக்கல, அப்படியே கொஞ்சம் மாற்றமாக சர்ச்சில் நடந்திருக்கு. ஆனால் பண்ணது ஒரு சின்ன பையன். என்ன பண்ணியிருக்கான் அவன், இது என்ன நியூஸ், இதை பற்றி சின்னதாக பார்ப்போம். இந்த வீடியோ எண்டில் ஃபர்ஸ்ட் நடந்த அந்த மர்டருக்கு என்ன அப்டேட் அதை பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. போந்தி மாலில் நடந்த அந்த சம்பவத்திலிருந்து மக்கள் வெளியே வராத இந்த சூழ்நிலையில 6 பேர் இறந்து 11 பேர் பயங்கரமா காயமாகி எல்லாருமே இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் கூட ஆகியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அதே சிட்னில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு ஏரியால, வேக்லி அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியால குட் ஷெப்பர்ட் சர்ச் அப்படின்ற ஒரு சர்ச்சில் 15 வயசுடைய ஒரு பையன், அவனோட பேர் என்ன, அவனோட என்ன டீட்டெயில் அது இன்னும் யாருக்கும் தெரிய வரல. என்ன பண்ணியிருக்கானா, இன்னைக்கு ஈவினிங் சர்ச்சில் ஒரு பிஷப், அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரி இமானுவேல். இவர் பார்த்தீங்கன்னா யூடியூப், டிக்டாக் இதுலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஷப், ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரை கத்தி எடுத்துட்டு போய் இவர் மக்கள் எல்லாருக்கும் போதகம் பண்ணிட்டு இருக்கும் போது நைஃப் எடுத்துட்டு பொறுமையா கிட்ட போய் மூஞ்சி, தலை, கழுத்து, செஸ்ட் இந்த இடத்துலலாம் விடாம தொடர்ந்து குத்திருக்கான். அதுல அந்த பிஷப் பயங்கரமா காயமடைஞ்சிருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை பார்த்த மக்கள் இவனை தடுக்கலான்னு போனப்போ அதுல 4 பேரை இவன் அட்டாக் பண்ணியிருக்கான். அதுல 4 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குது, 3 நாளைக்கு முன்னாடி அது 6 பேர் இறந்தாங்க. அதே கத்தியை எடுத்துட்டு பாக்குறவங்க எல்லாம் குத்துறது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி 15 வயசு பையன் கத்தி எடுத்துட்டு போய் பாஸ்டரை குத்திருக்கான். தடுக்க வந்த மக்களையும் குத்திருக்கான். இதை பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன மனசுல தோணுது? ஆஸ்திரேலியால நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க. இது இதோட நிக்குமா, இல்ல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்க சான்ஸ் இருக்கா, இல்ல இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்க, இது ஒருவேளை ஒரு பெரிய குரூப்பா இருக்க சான்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இதை பத்தி நியூஸ் பெருசா வந்ததுன்னா அதையும் ஒரு வீடியோவா பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பையன் அந்த சர்ச் பாஸ்டரை கத்தியால ஸ்டாப் பண்ணும்போது ஒரு வார்த்தை, ஒரு பேராகிராஃப் சொல்லியிருக்கான். என்னன்னா, இஃப் தே டிடன்ட் இன்சல்ட் மை ப்ராஃபட் ஐ வுடன்ட் ஹாவ் கம் ஹியர். If he didn't involve himself in any religion, I wouldn't have. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். அந்த பாஸ்டரை குத்திட்டு இருக்கும்போது மக்கள் தடுக்க போய் மக்கள் தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டு அவன் ஒரு சென்டென்ஸை சொல்லியிருக்கான் அரபியில. என்ன சொல்லியிருக்கான்னா, அதோட இங்கிலீஷ் மீனிங்கை நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இஃப் தே டிடன்ட் இன்சல்ட் மை ப்ராஃபட் ஐ வுடன்ட் ஹாவ் கம் ஹியர்.
இஃப் he didn't involve himself in my religion I would not have come here. இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு பார்க்கணும்னா, ஐ திங்க் இஃப் தே அப்படின்னு சொல்றது அந்த மக்களை சொல்றான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ராஃபெட் இறை தூதரை அவமதிக்காம இருந்திருந்தா அவன் அங்க வந்திருக்க மாட்டான். இந்த ஹிம்செல்ஃப், இந்த பாஸ்டரை அவனோட ரிலீஜியன்ல இன்வால்வ் பண்ணாம, அவனோட ரிலீஜியனை பத்தி இவர் பேசாம இருந்திருந்தா அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது என்னவா எடுத்துட்டு போறாங்கன்னா, ஒருவேளை ஒரு ரிலீஜியஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டா இருக்குமோ, அந்த ஒரு மைண்ட் செட்ல மேபி அந்த பாஸ்டர் வந்து பாஸ்ட்ல இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கலாம், அதனால இந்த பையன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கானோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ் இப்போ இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. இதோட அப்டேட் என்னன்னு அடுத்த நியூஸ் வரும்போது தான் தெரியும். அடுத்த நியூஸ் வரும்போது இதோட அப்டேட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்த அந்த அட்டாக்ல அதோட அப்டேட் என்னன்னு பார்க்குறோம்னா, ஆக்சுவலி அவர் ஒரு 40 வயசு ஆளுன்னு சொல்றாங்க. அவரு சின்ன வயசுல இருந்தே மென்டல் இல்னஸ்ல இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த மென்டல் இல்னஸ் காரணமாக தான் தன்னோட சுயநலவை இழந்து மனநல பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த விஷயத்தையும் இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேருமே கத்தி எடுத்துட்டு ஒரு சுயநலவை இழந்து பண்ற அந்த போக்கில் தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு இந்த நியூஸை பார்க்கும்போது என்ன தோணுது? ஆஸ்திரேலியா மக்கள் டிஃப்ரெண்ட் வழியில டிஃப்ரெண்ட் வேஸ்ல இதை பார்க்குறாங்க. நீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நியூஸ் வரப்போ நான் அப்டேட்டை சொல்றேன். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நிறைய நியூஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்